அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். அருப்புக்கோட்டையில் அண்ணாமலையார் ஜோதிட நிலையம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள நாடார்கள் சிவன் கோவில் எதிரே உள்ள தெருவில் உள்ளது. நியரஸ்ட் லேண்ட்மார்க்குங்கிறது ஆதிராஜன் பலசரக்கடை மற்றும் ஜெகநாதன் ஆஸ்பத்திரி. சரிங்களா? ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுதித்தர, திருக்கணித முறைப்படி எழுதித்தர 100 வருஷம் ஆனாலும் பேசும். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்க எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை அணுகலாம். எனது செல் நம்பர் 90 80 36 87 78. வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிவிட்டு எனது ஃபீஸை ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே பலன்கள் எல்லாம் பார்த்துவிட்டு நான் கால் பண்ணுவேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிர்ஷ்டம் தரும் 2ஆம் இடம். சரிங்களா? ஏன்னா ஒருவருடைய லக்கணத்திற்கு 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் மற்றும் பணவரவு. பணவரவு 2ஆம் இடம் தான் குறிக்குது. அப்போது அப்பேற்பட்ட அந்த 2ஆம் ஸ்தானம் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு நிற்க பெரும் பணம் சேரும். 20 மடங்குக்கு மேலே பணம் சேரும். குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக நீங்கள் ஒருத்தர் சம்பாதிக்கிறார், மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை விட 20 மடங்கு உங்களுக்கு பலன் தரும். குரு 2ஆம் இடத்தில் இருக்க. 2ஆம் இடத்தில் மாந்தி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதும் காலியாயிரும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். லா அப்படிங்கிற லக்கணம், எந்த லக்கணமானாலும் இருக்கட்டும், 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் குடும்பம் அழியும், சொத்துக்கள் கரையும், இருக்கிறத பூரா கரைச்சி விட்டுரும் மாந்தி. சரிங்களா? சரி, 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா பணம் வரவு கொட்டுன்னு கொட்டும், வெளிச்சம். ஏன்னா சூரியனும் பணத்திற்கான காரகர் தான், அவரும் பணம் கொடுப்பார். எப்படி நம்ம அப்பாட்ட நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கிறப்ப எப்பா ரூபா கொடுங்கப்பான்னு சொன்னால் அப்பா பையில கையை விட்டு என்ன வருதோ அதை எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? அப்பேற்பட்ட அப்பா சூரியன் 2ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு பண வரவு செழிக்கும். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தினசரி வரவு. நீங்கள் தொழிலே பார்த்தீங்கன்னா தினசரி அன்னன்னைக்கு அப்பப்போ காசு பார்க்குற தொழிலாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ஸோ அது மாதிரி அதான் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் தான் மாதம் ஒரு நாள் தான் வருமானம்ங்கிறது வெளியே சொல்லுவோம். ஆனால் டெய்லி லஞ்சம். ஸோ தினசரி வருமானம் வரும் சந்திரன் இருந்தால். இப்போ அப்பாட்ட கூட நெருங்கி கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க, அம்மாட்ட தான் கேட்பாங்க. ஏம்மா ரூபா கொடுங்கம்மா. அப்பா கேட்டால் அப்பாட்ட வாங்கிக்கிடுவாங்க. இருந்தாலும் அப்பா அம்மாட்ட இல்லைம்மா அப்பா கேட்டால் தரமாட்டாருமா, நீங்கள் கொடுங்கன்னு வாங்குவாங்க. அம்மா பிள்ளைகள் அம்மா பெரும்பாலும் பிள்ளை மேலே ரொம்ப பாசம் காட்டுவாங்க இல்லையா? அப்படி உங்களுக்கு தினசரி வரவு 2ல் சந்திரன் இருந்தால் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பு கூடும். வளர்பிறை சந்திரனாக இருந்தால், அதே இது தேய்பிறை சந்திரனாக இருந்தால் சேமிப்பு கரை. ஆனால் டெய்லி பணம் வரும், சேமிக்க முடியாது, அது செலவாகிக்கிட்டே இருக்கும். அதே இது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் உங்கள் செலவு மிச்சத்தை சேமிப்பீங்க. ஓகேவா? செவ்வாய் 2ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய வருமானம் எப்படின்னா, அதாவது உங்களுக்கு வரட்டு பிடிவாதம் இது இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. நேர்மையான தொழில் பண்ணுவீங்க, தொழிலில் நேர்மை இருக்கும். ஸோ அதுபோக தொழில் உங்களுக்கு சிறக்கும். 2 இடம் 3 இடத்துல பிரான்ச் வைப்பீங்க. பிரான்ச் உங்களுடைய வருமானம் என்பது அது பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, அது சில நேரங்களில் உங்களுக்கு அதனால் நிறைய, அதாவது உங்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பணம் கொஞ்சம் செலவழிய வாய்ப்பு இருக்குது. எவன்கிட்டயா போய் இப்போ கடைக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட ஏதாவது பேசி அவள் ஏதாவது புகார் பண்ணி
அப்படி ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய இருக்கும். கண்டிப்பாக செவ்வாய் இருந்தாலே பிரச்சனை தானே, பிரச்சனை தான். ஆனால் வருமானம், நல்ல வருமானத்தையும் கொடுக்கும் செவ்வாய். சரிங்களா? புதன் 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல அறிவு ஜாஸ்தி, உங்களுடைய அந்த மூளையை பயன்படுத்தி சம்பாதிப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க. வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். எய்தர் அக்கௌண்டபிள் அண்ட் நான் அக்கௌண்டபிள், அதாவது லீகலாகவும் சம்பாதிப்பீங்க, இல்லீகலாகவும் சம்பாதிப்பீங்க புதன். ஆனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கடன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே ஏதாவது ஒரு கடன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 2ல் புதன் இருந்தால் பேச்சு, ஃபேமிலி இதெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது இப்போ நம்ம வந்து ஒன்லி பண வரவை தான் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப கடன் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடிச்சிச்சு யோகம் உங்களுக்கு. பண வரவு, வசதி, பொருளாதார வசதிகளுக்கு குறைவே இல்லை. வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக அனைவரையும் இனிமையாக பேசி கவர்ந்து, குறிப்பாக பெண்கள்கிட்ட வந்து தொழில் பண்ணுறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெண்கள் உங்களை நோக்கி படையெடுப்பாங்க. அதாவது உங்களுடைய அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர், அழகு கலை சம்மந்தப்பட்டது, பியூட்டி பார்லர், அப்புறம் வந்து நகைக்கடை, இதெல்லாம் வந்து பெண்கள் படையெடுக்கக்கூடிய இடங்கள். இங்கே ஆண்களுக்கு அவ்வளோ வேலை இல்லை. அது மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும். நிறைய வருமானம் கொட்டும். சரிங்களா? சரி, சனி இருக்கார். சனி வந்து 2ல் இருக்காருன்னா உங்களுடைய வருமானம் மந்த நிலையாக வரும். வருமானம் வரும், ஆனால் சுமாராக வரும். சரிங்களா? அப்போது வருமானம் என்பது குறையில்லை, ஆனால் அதிகமாக வராது, சுமாராக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வருமானம் வரும், நிலையான வருமானமாக இருக்கும். சனி இருந்துச்சு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்ட்டிகளை கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடு இருக்காது. அதனாலே வருமானம் நிதானமாயிடும். சுக்கிரன் புதன் இருக்கிறவங்க பேச்சிலேயே ஆளுகள் இழுத்துருவாங்க. ஆனால் 2ல் சனி இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக பேச மாட்டாங்க. பொருள் மேலே உள்ள நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். சரி, பொருள் விற்றா போதுமையா, நம்ம வந்து கஸ்டமர் கெஞ்சணும் பேசணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் இருக்கும், ஸ்டெடியான வருமானம். சரிங்களா? ராகு 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய பேச்சு பிரமாண்டமாக இருக்கும். இதில் வந்து எப்படின்னா, பேச்சின் நுணுக்கம், அதாவது ஒரு கலை நயம்னு சொல்லுவோம் இல்லையா, கலைநயமிக்க பொருட்கள். இப்போ வந்து யாருமே யோசிக்காத வித்தியாசமான ஐடியா பண்ணி உங்களுக்கு பெரும்பணம் கொடுக்கும். ராகு வந்து பெரும்பணம் கொடுக்கும். உங்களுடைய வியாபாரத்தை பிரம்மாண்டமாக்கும். அல்லது நீங்கள் நிறைய ஆசைப்படுவீங்க, அது கிடைக்காம இருக்கும். நம்ம அப்படி வளரணும், இப்படி வளரணும், எல்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க. நைட்டு தூங்குறப்ப அப்படியே கனவாக வரும். பெரிய காரில் போகிற மாதிரி, தேரில் போகிற மாதிரி, பெரிய பங்களாவில் வசிக்கிற மாதிரி உங்களுக்கு கனவுகள் நிறைய வரும். ஆனால் கண்ணை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் தான் உங்களுக்கு ரியாலிட்டி புரியும். ஸோ அதனால் ராகு வந்து அது உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த வீட்டின் அதிபதியை பொறுத்து உங்களுக்கு பண வரவு இருக்கும். கேது 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பெரும்பாலும் ஆன்மீகத்தை நோக்கிய பயணம் தான் இது இருக்கும். பற்றற்ற நிலை இருக்கும். ஆனால் முதல் ஒரு பாதி உங்கள் வாழ்க்கையை சொல்கிறோம் இல்லையா, பெரும்பணம் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களை ஓச்சு விட்டுரும். 2ல் கேது இருந்தால் முதல் பகுதி வாழ்க்கை, அதாவது ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா ஆகா ஓகோன்னு பேரும் புகழும் வாங்குகிற மாதிரி பிஸ்னஸ், ஒரு பதவி உயர்வு, ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நல்ல இடத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் 40 வயதுக்கு மேலே 2ஆம் பகுதி வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அடி வாங்கிடுவீங்க. அடி வாங்கி என்ன ஆகும், அப்படியே கடவுளை நினச்சிருவீங்க. அது வரைக்கும் கோயிலுக்கே போக மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு பிஸியாக இருப்பேன் தொழிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலாக போயிடுவாங்க. ஆன்மீகத்தை நோக்கி பயணம்.
ஸோ அதனால் 2ஆம் இடத்துல இருந்தால் அது வந்து பண வரவுஸ்தான். அதுவும் உங்கள் அந்த 2ஆம் இடத்தை சுப கிரகங்கள் பார்வை பார்க்குன்னு வச்சுங்க, அடிச்சிச்சு உங்களுக்கு ஜாக்பாட். நீங்கள் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருவீங்க. ஸோ அந்த யோகம் உண்டு. 2ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும், நல்ல கிரகங்கள் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.